அவர்கள் சகோதரன் மகேந்திரனோடு செய்த வீடியோவை பார்த்து நான் சகோதரன் ஆஸ்டினை தொடர்பு கொண்டு இந்தியாவில் இருந்த அந்த சகோதரனோடு நான் பேசினேன். அப்ப அவர் தெளிவாக எனக்கு சொன்னது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள், நாங்கள் பதிலளிக்கிறோம் என்று அவர் கூறினார். உங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்காங்க, உங்க கடவுளுடைய பெயர் என்ன சொல்லுங்க. நாங்க சொல்லிட்டோம், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் என்பதை நாங்கள் கூறிவிட்டோம். நீங்க உங்க கடவுள் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நீங்க என் கூட பேசவாங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தில், நமது என்று பாவிக்கின்றார். அது தெளிவாக விளங்கி. இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆதியிலே இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நானே, நான் இல்லை, நமது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆகையால் அவர்கள் எனக்கு இந்த வார்த்தையினுடைய பொருளை சொல்லணும். ஆதியாகமம் 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. இவ்வளவு அழகாக பன்மையில பேசுறார் என்று பாருங்கள். ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது நமது சாயலாகவும் இங்கே வந்திருக்கு, அதனால கடவுள் மூவர் தான், கடவுள் மூவர் தான்னு வேதத்துக்கு அகென்ஸ்டாக இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், வேதம் முழுவதுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் ஒருவரை 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 உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எல்லா வசனத்தையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இவர்கள் இந்த ஒரு வசனத்தை காமிச்சுக்கிட்டு அத்தனை வசனத்தையும் இவர்கள் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் கூறினேன், இவர்கள் விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதை பார்ப்போம். இப்போ அதே அப்படியே நம்ம அதே வசனத்தை நம்ம இப்போ இங்கிலீஷில் வாசிப்பேன். நம்ம அதை இங்கிலீஷ்லையும் பார்க்கணும் அல்லவா? ஜெனிசிஸ் 1:26, ஜெனிசிஸ் 1:26, லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ். இப்போ இந்த இடத்துல அஸ்ன்னு வருது. இப்போ அதுதான் இந்த ஐயா கூறுகிறார், இங்கே ப்ளூரல், இது பன்மை சொல். அதனால கடவுள் மூவர் தான் சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வசனத்தை காண்பித்துக்கிட்டு மற்ற எல்லா வசனத்தையும் இவர் நிராகரிக்கிறார். இந்த அஸ் ஏன் வருதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்துக்கு அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது, இது யாரை குறிக்கிறது, இந்த லெட் அஸ்ங்கிறத அதை நான் அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். ஐயா இப்போ 1:26 வாசித்தாரு. ஐயா நீங்கள் 1:27 வாசிங்க. சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. இப்போ அதே தான் நம்ம இப்போ இங்கிலீஷில் பார்ப்போம். God created man in his own image தான் இருக்குது, தவிர in their own image இல்லை. தெளிவாக பார்க்கணும். இன் ஹிஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன் ஹிஸ்னா அது சிங்குலர். இப்போ ஐயா சொன்ன மாதிரி கடவுள் மூவர் பன்மையாக இருக்கான்னா, இந்த இடத்துல இன் தியர் ஓன் இமேஜ் தான் வந்திருக்கணும். பார்ப்போம். இப்பொழுது இதற்கு அந்த ஐயா பதில் கொடுக்கணும்.